இதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் கேரட் சேர்த்ததால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாம் 2 கேரட்டை துருவி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட் தோசைக்கு இப்படி கேரட்டை நன்றாக துருவி எடுத்து விடலாம். நாம் கேரட்டை இப்படி மெலிதாக இழைத்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட் தோசை செய்வதற்கு பொடியாக வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம். அதனுடன் மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து விடலாம். நாம் தோசை சட்டி நன்றாக காயவும் தோசை ஊற்றி விடலாம். நாம் தோசை சற்று தடிமனாகவே ஊற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கேரட் தோசை அருமையாக வரும். நாம் சிறிய சிறிய தோசையாக ஊற்றினால் மிக அருமையாக இருக்கும். நாம் இந்தளவு தோசை ஊற்றிய பின்பு அதன் மீது வெங்காயம், கேரட்டை தூவி விடலாம். நாம் வெங்காயம், பூண்டு, கேரட்டை தூவி விடலாம். கேரட் தூவி அதன் மீது மல்லி இலை தூவி விடலாம். நாம் மல்லி இலை, கேரட், பச்சை மிளகாய் தூவி எண்ணெய் ஊற்றி விடலாம். நாம் மாவுடன் நன்றாக ப்ரெஸ் செய்து எண்ணெய் சற்று அதிகமாகவே இதற்கு ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு தோசை வெந்து வரவும் நாம் திருப்பி விடலாம். நாம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு வெந்து வரவும் நாம் திருப்பி போட்டு அதன் மீது இட்லி பொடி தூவி விடலாம். நாம் மேலே இட்லி பொடி தூவி இதை சர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமகமக்கும் மணத்துடன் கேரட் தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த டேஸ்டியான கேரட் தோசைக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் கேரட் சேர்த்ததால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த டேஸ்டியான கேரட் தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.